உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் தெய்வீகத்தை உணர்வதுதான் மனித வாழ்வின் நோக்கம் என ஞானிகளும் மகான்களும் கூறியதை நாங்கள் ஏற்கனவே அறிந்துள்ளோம். அவை ஒன்றும் நமக்கு புதிய விஷயம் அல்ல. ஆனால் வெளியுலகில் நாம் தேடி அலையும் ஆனந்தமும் நிம்மதியும் நம் உள்ளேதான் நிறைந்துள்ளன என்ற மிக பெரும் உண்மையை நாம் ஏனோ மறந்து விடுகிறோம். நமது வாழ்க்கையின் நமது உள்ளத்தில் உள்ள தெய்வீகத்தை உணரும் பொழுது நாம் நமது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டுகொள்கின்றோம். வாருங்கள், இது பற்றி பிரேம் அவர்கள் கூறுவதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது வாழ்வில் நம்மிடம் ஒரு பழக்கம் உள்ளது. அதுதான் மறந்து விடுதல். நாம் யார் என்பதனை நாம் மறந்து விடுகின்றோம். நமது இயல்பு என்ன என்பதனை மறந்து விடுகின்றோம். ஒரு சிறைச்சாலைக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒருவருக்கு 250 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 250 வருடங்கள், அதாவது அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் உயிருடன் வெளியே வரவே முடியாது. அந்த சிறைச்சாலையிலிருந்து அவரது இறந்த உடல்தான் வெளியே வரும். அவர் யாருக்கு பிரார்த்தனை செய்தாலும் சரி, எத்தனை தேங்காயை உடைத்தாலும் சரி, எத்தனை படங்களை மாட்டியிருந்தாலும் சரி, அவரது இறந்த உடல்தான் வெளியே செல்லும். நான் கூறுவது புரிகின்றதா? அப்பொழுதுதான் அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கும். அதற்கு முதல் அல்ல. அவ்வாறான மனிதனுக்கு என்ன கூற முடியும்? என்ன சொல்ல முடியும்? எதனை புரிய வைக்க முடியும்? ஆனால் அவனுக்கும் புரிய வைக்க வேண்டும். உன்னுடன் உனது சிறைச்சாலையில், உனது அறையிலே நம்பிக்கையும் உன்னோடு சேர்த்து பூட்டப்பட்டுள்ளது. ஏமாற்றமும் உன்னோடு சேர்த்து பூட்டப்பட்டுள்ளது. இரண்டும் உள்ளன. இந்த சுவர்கள், ஜன்னல்கள், இரும்புச் சட்டங்கள் உனது உடம்பை நிச்சயம் கைது செய்து வைத்திருக்கலாம். ஆனால் உன் உள்ளே ஒரு பொருள் உள்ளது. அதனை ஒருபொழுதும் கைது செய்ய முடியாது. அது கைது செய்யப்பட்ட நிலையிலும் வெளியே சுதந்திரமாக உள்ளது. அதனை ஒருபொழுதும் கைப்பற்ற முடியாது. யாராலும் கைப்பற்ற முடியாது. இதுதான் 250 வருட கைதிக்கு உரிய விஷயம். இந்த விஷயத்தை தான் சிறையில் இல்லாதவர்களுக்கும் கூறும் பொழுது இவர் கைதிகளை பற்றி கூறுகின்றார் என எண்ணுகின்றார்கள். இது எங்களுக்கு பொருந்தாது என்கிறார்கள். அவ்வாறு அல்ல. நீங்களும் கைதிதான். சிறையிலே இருப்பவனுக்கு எல்லாம் நன்றாக உள்ளது. 3 நேர சாப்பாடு உள்ளது. 3 நேர சாப்பாடு எங்கிருந்து வரும் என அவன் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தினமும் உணவு எங்கிருந்து வரும் என யோசிக்க வேண்டியுள்ளது. அவனுக்கு அது தெரியும். மற்ற விடயம், அங்கு பாதுகாப்பு மிகவும் பலமானது. அங்கே அழைப்பு இல்லாது யாரும் வரமாட்டார்கள். நீங்கள் உங்களது வீட்டை பூட்டி வைத்திருப்பீர்கள். நாய் வைத்திருப்பீர்கள். இரவு காவலாளிக்கு சம்பளம் கொடுப்பீர்கள். ஆனால் சிறையிலே எல்லாவற்றுக்கும் ஏற்பாடுகள் உள்ளன. ஆனால் நீங்களும் கைதிதான். நீங்கள் எதனுடைய கைதி? உங்களது எண்ணங்களின் கைதி. உங்களது உணர்வுகளின் கைதி. இவை உங்களை கைது செய்து வைத்துள்ளன. மானின் வயிற்றிலே கஸ்தூரி உள்ளது. மான் காடு முழுவதும் அந்த நறுமணத்தை தேடி அலைகின்றது. அதுபோல ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தெய்வீகம் உள்ளது. ஆனால் இந்த உலகம் அதனை அறியாமல் உள்ளது. தெய்வீகம் உங்களின் உள்ளே உள்ளது. அதை நீங்கள் அறியவில்லை என்றால் பாருங்கள். கேள்வி என்னவென்றால், கடவுள் எங்கே என்பது அல்ல, படைத்தவர் எங்கே என்பது அல்ல கேள்வி. கேள்வி என்னவென்றால், அவர் உங்களில் உள்ளே உள்ளார் என்றால் நீங்கள் ஏன் அதனை அறியாமல் உள்ளீர்கள்? இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. இருக்கிறாரா இல்லையா என உலகம் கேள்வி கேட்கின்றது. எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். இருந்தால் அதனை எனக்கு காட்டுங்கள். அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என உலகம் கூறுகின்றது. நான் உங்களிடம் கேட்கின்றேன், உங்களின் உள்ளே கடவுள் உள்ளார் என்றால் நீங்கள் ஏன் அதனை அறியாது உள்ளீர்கள்? என்ன நடைபெறுகின்றது? ஏன் நீங்கள் கடவுளை அறியாமல் உள்ளீர்கள்? இந்த உலகத்திலே எதனை அறிந்து கொள்ள வேண்டுமோ, எதனை அறிவதனால் சுகம் கிடைக்குமோ, அதனை விட முக்கியமான வேலை வேறு என்ன உள்ளது? நான் என் உள்ளே உள்ள கடவுளை அறிய வேண்டும் என்பதை விட வேறு என்ன அவ்வாறான முக்கியமான வேலை உள்ளது? எண்ணிப் பாருங்கள். அவ்வாறு ஏதாவது முக்கியமான வேலை இருக்க முடியுமா? அது சாத்தியமா? என்னை நானே புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதை நிறுத்த வேண்டிய அளவிற்கு வேறு என்ன வேலை அப்படி எனக்கு வந்துவிட்டது? அப்படி என்ன முக்கியமான வேலை வந்துவிட்டது? ஒரு பாடல் உள்ளது. தண்ணீரிலே மீன் தாகமாக உள்ளது, அதை கேட்க எனக்கு சிரிப்பாக உள்ளது எனும் ஒரு பாடல் உள்ளது. அதிலே ஒரு பந்தி உள்ளது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் 8000 முனிவர்கள்
தியானம் செய்யும் உயிர் பறவை உங்களின் உள்ளத்தில் உள்ளது. அது வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. விதி என்றால் பிரம்மா, ஹரி என்றால் விஷ்ணு, ஹர் என்றால் சிவன். பிரம்மா, விஷ்ணு, சிவன் யார் மேலே தியானம் செய்கின்றார்களோ அந்த உயிர் பறவை உங்களின் உள்ளே குடிகொண்டுள்ளது. உங்களது உள்ளத்திலே உள்ளது. அது அழிவற்றது. உங்களுக்கு அழிவற்றது என்பதன் அர்த்தம் தெரியுமா? அதனை புரிந்து கொள்ள முடியாது. இந்த புத்தியினால் அதனை புரிந்து கொள்ள முடியாது. இந்த முழு படைப்பும் உள்ளது. உங்களால் எதனை பார்க்க முடியுமோ, மேலே நட்சத்திரங்களை பார்க்கின்றீர்கள். ஆனால் சில நட்சத்திரங்கள் இப்பொழுது ஒளி வீசுவதில்லை. அவை தூரத்தில் உள்ளது. இன்னமும் அதனுடைய ஒளி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த நட்சத்திரம் அழிந்துவிட்டது. அவ்வளவு தொலைவிலே உள்ளது. இந்த பிரபஞ்சமும் அழிந்துவிடும். இதனை நான் கூறுகின்றேனா? இது எனது ஆருடமா? ஐன்ஸ்டீன் எனும் பெயரை எப்பொழுதாவது கேள்விப்பட்டு உள்ளீர்களா? அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் படைக்கப்பட்ட எல்லாம் அழிந்துவிடும் என கூறினார். இந்த முழு பிரபஞ்சமும் படைக்கப்பட்டது. எனவே எல்லாம் முடிவடையத்தான் வேண்டும். அதிலே பூமியும் அடங்குகின்றது, சூரியனும் அடங்குகின்றது, சந்திரனும் அடங்குகின்றது. உங்களது கண்களால் பார்க்கக்கூடிய, பார்க்க முடியாதவை இந்த பிரபஞ்சத்திலே நீங்கள் பார்க்கும் எல்லாமே அழிந்து போய்விடும். தண்ணீரும் முடிந்துவிடும், காற்றும் முடிந்துவிடும், உடம்பும் முடிந்துவிடும், பூமியும் முடிந்துவிடும். எல்லாமே அழிந்துவிடும். அதனை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது. என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அழிவற்றது எதுவென்றால், இவை எல்லாம் அழிந்த பின்னரும் அழியாது இருப்பதுதான் அழிவற்றது. அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல. அதற்கு காலும் இல்லை, தலையும் இல்லை. அதற்கு தலையும் தேவையில்லை, காலும் தேவையில்லை. எத்தனை படைப்புகள் வந்து போனாலும் அது இருக்கும். அது இருந்தது, எப்பொழுதும் இருக்கும். அது ஒரு பொழுதும் அழிவதில்லை. அதுதான் அழிவற்றது. உங்களது தலை இவ்வளவுதான் பெரியது. என்றாவது உங்களுக்கு ஒழுங்காக தேநீர் கிடைக்கவில்லையோ அன்று இந்த மூளை குழம்பி விடுகின்றது. உங்களது பருப்பிலே உப்பு அதிகமாகிவிட்டால் இந்த மூளை குழம்பி விடுகின்றது. அது எங்கே அழிவற்றதை புரிந்து கொள்ளப் போகின்றது? அது எவ்வாறு அழிவற்றதை புரிந்து கொள்ளப் போகின்றது? ஆனால் உங்களின் உள்ளே அழிவற்றது உள்ளது என கூறப்பட்டுள்ளது. அழிவற்றது உள்ளே உள்ளது. ஆனால் நமக்கு அது புரியவில்லை. இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.